ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மாசிலாமணிக்கு பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துக்கிற விஷயத்தை நம்மளுடைய இலக்கியா வந்து கேள்விப்பட்டு பத்திரி அடிச்சுக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஓடுறாங்க. நம்மளுடைய கௌதம் சார் வந்து பின்னாடியே வந்து போகிறாங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகிட்ட வந்து நம்ம கௌதம் வந்து சொல்கிறதுனால பார்த்தீங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டலு அவர் எவ்வளோ நல்ல மனுஷன், யாருக்கு வந்து எந்த ஒரு திங்கும் வந்து நினைக்காதவங்க, அவருக்கு பிறந்தது தான் வந்து ஆடிக்கிட்டு இருக்கு, அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேடுகாலம் வந்து வரமாடுது அப்படின்ற மாதிரி நம்ம ஜானகி வந்து சொல்லிட்டு நம்மளுடைய மாசிலாமணி வந்து அட்மிட் ஆகிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பதறி அடிச்சுக்கிட்டு வந்து ஓடி வர போகிறாங்க. என்னமே இலக்கியா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இதை ஜானை வந்து கேட்குற பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில, அவர் மாமாவை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவரால் வந்து இனிமேல் வந்து பேச முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் போய் பேசினாலே வந்து கை காலை கூட வந்து அசைக்க மாட்டுறாரு, பின்மண்டையில் வந்து பலமாக வந்து அடிபட்டு இருக்கு. இந்த ஆஞ்சலியும் சிந்தாமணியும் வந்து கேட்டால் பாத்ரூம் வலிக்கு விழுந்து தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து எந்த கேஸுமே வந்து பாத்ரூம் வலிக்கு விழுந்து இந்த மாதிரி வந்து மறக்கிற கேஸோ கை கால் செயலிழந்த கேஸோ வந்து இருக்க வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து யூகிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய டாக்டர் பார்த்தீங்கன்னா யாருமா இங்கே அவங்களுடைய சொந்தக்காரர் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்ற பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து போகிறாங்க. இதில் ஒரு கையெழுத்து போடுமா, அவருக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம், அப்போ தான் வந்து அவர் வந்து பொழைப்பார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பொழைச்சா நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணாலுமே அவரால் வந்து பேசவும் முடியாது, கை காலம் வந்து அசைக்க முடியாதுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கையெழுத்தை வந்து கேட்குறாங்க. நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை வந்து படித்து பார்த்துட்டு ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணி வந்து ஆள்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணியும் இந்த அஞ்சலி வந்து ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து ஆக்டிங் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிற அளவுக்கு வந்து சந்தோஷம் வந்து அவங்கக்கிட்ட வந்து நிரம்பி வளைஞ்சிக்கிட்டு இருக்குதாங்க சொல்ல முடியும். இதில் வந்து நம்மளே இலக்கியா, லட்சுமி, வசந்த் மட்டும்தாங்க வந்து ரொம்பவுமே வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய லட்சுமியை வந்து இந்த அஞ்சலியும் சிந்தாமணி இதுக்கு மேலே வந்து மாசிலாமணி இல்லாதனால வந்து எப்படியெல்லாம் வந்து கொடுமைப்படுத்த போகிறாங்கன்றதை வந்து நினச்சி நம்மளுடைய இலக்கியா வந்து வருந்த போகிறாங்க. அதே சமயம் வந்து மாமா இல்லாத வந்து எப்படி அந்த குடும்பம் வந்து இயங்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியம் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இது வந்து சாதாரணமாக வந்து விழுந்த மாதிரி தெரியல, யாரோ வந்து தூக்கி போட்டு விழுந்த மாதிரி தான் தெரியுது. அந்த அளவுக்கான உள்காயம் வந்து அதிகமாக இருக்குது, அதனால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர் வந்து இலக்கியா வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா வந்து இந்த அஞ்சலி மேலேயும் சிந்தாமணி மேலே வந்து ஃபோக்கஸை வந்து வைக்க போகிறாங்க. ஏதாவது வந்து அவங்களுடைய சொல்கிறதுல வந்து ஏதாவது பொய் தெரியுதா, இல்லை ஏதாவது தில்லுமுள்ளு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து கண்டுபிடிக்குதா. ஆனால் கண்டுபிடிச்சாங்களான்னு கண்டிப்பாக வந்து கோழியை வந்து மிஷினில் போட்டு வந்து கட்டுன்னு அரைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அரைச்சி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தோலை உரிச்சிருவாங்கன்னு தான் சொல்ல முடியும். வரப்போகிற எபிசோடில் வந்து இதுதான் நடக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனும் ஆனில் போட்டுருங்க. தேங்க்ஸ்.